ப்ரூவ்ட், டிஸ்ப்ரூவ்ட் அண்ட் நாட் ப்ரூவ்ட். இது செக்ஷன் 3 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேக்ட்ட நம்ம எப்போ ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா, கோர்ட் அத எக்ஸாமின் பண்ணிட்டு, இந்த ஒரு விஷயம் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருதுன்னா, அது ப்ரூவ்ட். அப்படி இல்லன்னா, ஒரு ப்ரூடன்ட் மேன் கிட்ட நம்ம இந்த விஷயத்தெல்லாம் சொல்றோம், இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்றோம்னா, அந்த நார்மலா, ரீசனபிளா இருக்கிற ஒரு மனுஷனே அதே கன்க்ளூஷனுக்கு வருவான் அப்படின்னா, அது ப்ரூவ்ட். இதுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆப்போசிட் தான் டிஸ்ப்ரூவ்ட். அதாவது ஃபேக்ட்ஸ பார்த்ததுக்கப்புறம் கோர்ட் வந்துட்டு இப்படி ஒண்ணு எக்ஸிஸ்டன்ஸ்லயே இல்லன்னு முடிவுக்கு வருது. இல்லன்னா நார்மலா ஒரு ப்ரூடன்ட்டான மனுஷன் கிட்ட குடுக்குறப்போ, அவனுமே இதே முடிவுக்கு தான் வருவான் அப்படின்னா, அது டிஸ்ப்ரூவ்ட். நாட் ப்ரூவ்டுன்னா, இட் இஸ் நெய்தர் ப்ரூவ்ட் நார் டிஸ்ப்ரூவ்ட். 2க்கும் இடைப்பட்ட நிலைமையில அது நின்னுட்டுருக்கும். அதுதான் நாட் ப்ரூவ்ட். அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் 3 இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. இந்தியா அப்படிங்கிற வார்த்தைய டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்தியா அப்படின்னா, ஹோல் இண்டியன் டெரிட்டரி எக்ஸெப்ட் த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதுக்கப்புறம் சர்டிஃபையிங் அத்தாரிட்டி, எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், எலக்ட்ரானிக் ஃபார்ம், எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், இன்ஃபர்மேஷன், செக்யூர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், செக்யூர் டிஜிட்டல் சிக்னேச்சர், சப்ஸ்கிரைபர். இந்த வார்த்தைக்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000ல இருக்கு. ஸோ அந்த மீனிங் தான் நம்ம இங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872லயும் எடுத்துக்கணும்.